அன்பே சிவம் சேனல் அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கின்றோம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பதிவுகளை பார்க்கும் அன்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு அளியுங்கள். நீங்கள் அளிக்கும் ஆதரவு மேலும் மேலும் சேனலை வளர்ச்சியடைய பெரிதும் எங்களுக்கு துணையாக இருக்கும். இன்று செவ்வாய் கிழமைகளில் பிறந்த அன்பர்களின் குணாதிசயங்களை நாம் காண இருக்கின்றோம். முதலில் செவ்வாய் என்றால் என்ன என்று பார்ப்போம். செவ்வாய் என்றால் 9 கோள்களுள் ஒன்று அல்லது செவ்வாய்க்கிழமை என்று அர்த்தம். செவ்வாய்க்கு பொதுவாக அர்த்தங்கள் இல்லை. செவ்வாய்க்கிழமை பிறந்த அன்பர்கள் பொதுவாக இயற்கையிலேயே மிகவும் தைரியம் வாய்ந்தவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள், உடல் வலிமை கொண்டவர்கள், சண்டையை தவிர்ப்பவர்கள். இருப்பினும் சண்டை என்று வந்துவிட்டால் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுதும் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. செவ்வாய் கிழமைகளில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆளுமையால் பிறந்தவர்கள் ஆகும். செவ்வாய் கிரகம் சூரிய குடும்பத்தின் 4வது கோள் ஆகும். அதன் நிறம் ஆரஞ்சு கலந்த சிவப்பு. அதனால் செவ்வாய் கிரகத்திற்கு சிவப்பு கிரகம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. பொதுவாக செவ்வாய் தோஷம் பற்றி கேட்டிராத மக்கள் இருக்கவே முடியாது. ஆக செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை மற்றும் திருமணத்தில் தாமதம் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் செவ்வாய் பகவானை கோவிலுக்கு சென்று பூஜித்து வழிபட்டு வந்தால் பல நன்மைகள் உண்டாகும். நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்த அன்பர்களாக இருந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி பயனுள்ள பதிவை நான் தந்திருந்தால் எனக்கு மகிழ்ச்சியே. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.